ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாமும் சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதியும் கார்த்தியும் கோவிலில் தான் இருக்காங்க. இப்போ உடனே வாக்கா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து கோவிலில் வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி அவங்க வரதை கவனிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கார்த்தியை கோவிலில் வச்சு பார்த்தாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திரகலாவும் அப்படியே அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்குறாங்க. நல்ல வேளை கரெக்டாட்டி இந்த கார்த்தியும் ரேவதியும் மாட்ட போகிறாங்க. நம்ம இந்த ஆதாரத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அக்கா கார்கிட்ட காட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சந்திரகலா அப்படியே சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து அந்த வீடியோவை காட்டுறாங்க. அக்கா ரேவதி எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன்னை ஏமாத்திட்டே இருக்கா. இப்போ கூட கோவிலில் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ தம்பதிகள் சேர்ந்து பண்ணக்கூடிய பூஜையை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியெல்லாம் இதை நம்புற மாதிரி இல்லை. என்ன சந்திரா, உனக்கு இதே வேலையாக போச்சு. அன்னைக்கு இதே தான் பிரச்சனை பண்ண என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவோ இங்கே பாரு ஆதாரத்தை பாருன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்து சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் குழப்பம் ஆன உடனே ஆமாக்கா, நான் தான் சொன்னேன்ல, இப்போவே உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கோவிலில் போய் பார்த்தாலே தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுறதை நீ பார்க்க தானே போகிற அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா, எப்பவும் இதே வேலையாக தான் இருப்பியா? ரேவதிக்கு மேலே எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை அப்படி சொல்லும்போது அதை கேட்ட சந்திரகலாவும் சரி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாக்கா, ரேவதிக்கு மேலே வேணும்னா உனக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அந்த கார்த்தி மேலே எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவன் ரேவதியோட மனசை மாற்றிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாமுண்டேஸ்வரும் சரி 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலா 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் சொன்ன மாதிரியே நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்து மாலையை மாற்றிக்கிட்டு அந்த பூஜையை சிறப்பாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த இடத்துல சரி இந்த கோவிலுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கும்போது சந்திரகலாவும் என்னக்கா நீ யோசிச்சுட்டே இருக்க, நான் தான் சொல்கிறேன்ல அந்த வீடியோவில் எல்லாமே பார்க்க தானே செய்கிறேன், வீடியோவில் பார்த்த மாதிரியே நேரில் இருக்க தான் போது வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அப்படியே சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் அந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கும்போது ரேவதி இப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அம்மாவும் சித்தியும் வரதை கவனித்த உடனே அந்த சாமியார்கிட்ட வந்து ஒரு செயலை செய்கிறாங்க. அதோட இல்லாமல் நம்ம கார்த்திகிட்ட அங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மாவும் சித்தியும் வராங்க, இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை பண்ணி நம்ம கார்த்தியும் ரேவதியும் அந்த இடத்துலேருந்து மாறிடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம சந்திரகலாவும் பெருசாட்டு சாமுண்டேஸ்வரி கூட்டிகிட்டு வரும்போது சாமுண்டேஸ்வரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னது இது, இங்கே யாரும் இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே வேறு யாரோ ஒரு தம்பதிகள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் என்ன சந்திரா, ஏதோ ரேவதியும் கார்த்தியும் இங்கே தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வேறு ஏதோலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன், நிஜமாவே வந்து எங்கள் கார்த்தி ரேவதி தான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு, இப்போ வாக்க அந்த சாமியார்கிட்ட போய் கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாமல் அந்த ஃபோட்டோவையும் காட்டுறதுக்கு சந்திரகலா அப்படியே காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் நான் இவங்களுக்கு எதுவுமே பூஜை பண்ணலையே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னே சந்திரகலா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா, உனக்கு இதே வேலையாக போச்சு, எப்பவும் ரேவதியும் கார்த்தியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு செயலை பண்ணுறாங்கன்னே சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு வந்து என் பொண்ணுக்கு மேலே நம்பிக்கையே இருக்குது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணவே செய்யாத அப்படின்னு நம்ம சந்திரகலாவை சாமுண்டேஸ்வரி சரியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சந்திராவோ என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நமக்கு இந்த வீடியோ எல்லாம் அனுப்புனாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, ரேவதியும் இந்த கார்த்திகை பையெல்லாம் சேர்ந்து தான் இது எல்லாமே மறைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. சாமுண்டேஸ்வரியும் திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புன உடனே நம்ம சந்திரகலாவும் இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது அக்கா காரிக்க முன்னாடி நிரூபிச்சிடலான்னு பார்த்தா இந்த வாட்டியை சொதப்பல் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் கார்த்திட்டு வந்து நல்ல வேளை கார்த்தி மாமா அம்மாவும் சித்தியும் வந்ததை கவனித்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சாலே எனக்கே பதட்டம் ஆகிடுது. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அப்பா வந்து இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு விடவே மாட்டாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இதுக்கு தான் ரேவதி நான் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் எதுவுமே பண்ணாண்டான்னு, பாரு தம்பதிகளை ஒன்று சேர்க்குற மாதிரி உள்ள பூஜைன்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஆயிட்டு பாரு அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் சரி மாமா கூடிய சீக்கிரமாக நம்ம ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் கார்த்தியும் சரி நீ இனிமேல் கொஞ்சம் கவனமாகவே இரு, சித்தி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருக்கா சந்தேகப்பட்டாங்கன்னா மறுபடியும் நீ எங்கே போனாலுமே உன்னை வந்து பின் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீ கொஞ்சம் கவனமாகவே இரு அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்னதான் இந்த சித்திக்கு வேணும்னு புரிய மாட்டேங்குது, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஏன் தலையிடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம கார்த்தியும், "சரி ரேவதி, நீ வந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு வருத்தமே படாத. கூடிய சீக்கிரமா ஒண்ணு சேர தான் போறோம்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புறாங்க. சந்திரகலா வீட்டுக்கு வந்தோனே பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. என்ன பண்றது? நாம எப்படியாவது அந்த கார்த்தி பையல மாட்டி விடணும்னு பார்த்தா, கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிடுதே. இந்த வாட்டியும் இந்த ரேவதியும் கார்த்தியும் சேர்ந்து தான் ஏதாவது திட்டத்த போட்டு அக்காவ வந்து கரெக்ட்டாட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரும்போது, ஏதோ ஒரு இடத்துல எஸ்கேப் ஆயிருக்கணும். இந்த அக்காக்காரி வேற எது சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் யோசனையில இருக்கும்போது, அந்த சமயத்துல நம்ம ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. ரேவதிய பார்த்த சந்திரகலா அதிர்ச்சியாகி, அப்படியே ரேவதி கிட்ட வந்து, "ரேவதி நீ எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கும்போது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரேவதியும், "எங்க சித்தி போவேன்? கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன்." "சரி நீ இப்ப தானே அந்த கார்த்தி பையல சந்திச்சுட்டு வர" அப்படி கேட்கும்போது, நம்ம ரேவதியும், "என்ன சித்தி பேசிருக்கீங்க? நான் வந்து கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அதான் வந்து அந்த கார்த்திக்கும் எனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே சொன்னேன். அந்த கார்த்தி என்னைக்கு வந்து வீட்ல என்ன பிடிக்காதுன்னு சொன்னானோ, அன்னையிலேருந்தே அவன் மேல இருக்கக்கூடிய பாசம் எதுவுமே இல்லாம போயிட்டு, அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு அந்த கார்த்தியும் அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க யாருமே பிடிக்காது. அதனால அம்மாவுக்கு ஆசைப்படி தான் நான் இனிமே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம சாமுண்டேஸ்வரி கவனிச்சுட்டே இருக்காங்க. இத பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரிக்கு சந்தோஷம் ஆயிடுது. நம்ம பொண்ணு நம்மள மாதிரி தான் இருப்பா. நம்ம பொண்ணு நம்மள மீறி எதுவுமே செய்ய மாட்டா அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. இத கவனிச்சுட்டு இருந்த நம்ம ரோகிணியும் ரேவதி கிட்ட வந்து, "ரேவதி இன்னும் பழைய மாதிரியே இருந்துட்டு இருக்க. அதான் கார்த்தி வந்து நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செய்திருக்கான். அது எல்லாமே யோசிச்சு பாரு கொஞ்சமாவது ரேவதி. இந்த மாதிரி ஒரு வெறுப்ப காட்டாத" அப்படி சொல்லும்போது, நம்ம ரேவதியும், "வேற என்னக்கா செய்றது? நான் வந்து எனக்கு மனசு விட்டு கார்த்தி மாமாவ பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க வந்து பேசினது எல்லாத்தையுமே நீயும் கவனிச்சுட்டு தானே இருந்த. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதுல சம்மதிக்க முடியும்? இதுல வேற சித்தி வந்து என்கிட்ட கார்த்தி வந்து கூட கோவிலுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றதா?" அப்படிங்கிற மாரி ரேவதி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இல்லாம நம்ம ரேவதிக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துட்டுருக்கு. அப்படியே கார்த்திட்ட ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி வந்து என்கிட்ட, "கார்த்திய சந்திச்சுட்டு தானே வர?" அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து கோவமா தான் இருந்தாலும் சமாளிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்ட கார்த்தியும், "சரி கொஞ்ச நாளுக்கு இந்த ஆக்டிங்க கன்டின்யூ பண்ண வேண்டியதுதான்னு" சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ராஜராஜனும் மயில் வாகனமும் பேசும்போது, மயில் வாகனமும், "இங்க என்னதான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது மாமா. ஒரு பக்கமா கார்த்தி வந்து நம்ம சொல்றது எதுவுமே கேட்காம ரேவதிக்கு மேல அன்பே இல்ல அப்படி சொல்லிட்டு இந்த வீட்ல வந்து சொல்லிட்டாங்க. அதே சமயத்துல ரேவதி இன்னொரு பக்கமா கார்த்தி மாமாவுக்கு மேல வெறுப்பா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் எப்படி நம்ம ஒண்ணு சேர வைக்க போறதா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ராஜராஜனும், "எனக்கு ஏதோ இதுல சந்தேகமா தான் இருக்கு மாப்ள. கண்டிப்பா வந்து கார்த்தி மாப்ள ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு செயலுக்காக தான் இந்த மாரி ஒரு ஆக்டிங்க குடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகம் இருக்கு. எப்பவா இருந்தாலும் ரேவதிய வந்து ஒருபோதுமே அவங்க விட்டு குடுக்கவே மாட்டாங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம்" அப்படி சொல்லும்போது, அத கேட்ட நம்ம மயில் வாகனமும், "நீங்க சொல்றது கொஞ்சம் சரியா தான் இருக்கு மாமா. எதுக்கும் இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்துக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி எல்லாத்தையுமே சமாளிச்சு சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் சேர்ந்து கார்த்தி ரேவதிய ஒண்ணா பார்க்காம ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம்.